Hi bro, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 3D மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். 3D மாடல் அப்படின்னா ஒரு பொருளின் உண்மையாக நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போல் டிசைன் பண்ணுறது தான் 3D மாடல், முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசைன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த 3D மாடல் வந்து பல இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. நம்பர் 1 வந்து மெடிக்கல் ஃபீல்டில் பயன்படுத்துகிறாங்க. அப்புறமா நம்பர் 2 வந்து கிளாத் டிசைனிங் ஃபீல்டில் பயன்படுத்துகிறாங்க. நம்பர் 3 வந்து ஆர்கிடெக்சர், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பயன்படுத்துகிறாங்க. நம்பர் 4 வந்து கிட்ஸ் டாய்ஸ், குழந்தைங்க விளையாடுங்க பார்த்தீங்களா, பொம்மைங்க செய்கிறதுக்கு, அதுவும் அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. நம்பர் 5 ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துவாங்க. ஸோ இது போல் 3D மாடல் வந்து பல இடத்துல பயன்படுத்துகிறாங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் 3D மாடலை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு 2D டிராயிங்கு ரெஃபர் பண்ணி ஆட்டோ கேடாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிராயிங் ஷீட்டோட இருக்கலாம், அதை ரெஃபர் பண்ணி 3D மாடலை டிசைன் பண்ணுறாங்க. இந்த 3D மாடல் டிசைன் பண்ணுறதுக்கு NXCAD, ஆட்டோடெஸ்க் Fusion 360 இது போன்ற ஒரு சில சாஃப்ட்வேர்கள் வந்து பயன்படுத்தி அதை டிசைன் பண்ணுறாங்க. 3D மாடலை டிசைன் பண்ணிடுறாங்க. டிசைன் பண்ண இந்த 3D மாடல் வந்து ஒரு காப்பியை குவாலிட்டி கிட்டையும் இன்னொரு காப்பியை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்குற அந்த ஒரு 3D மாடல் வச்சு ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணிடுவார். ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணி அதை CNC மிஷினில் இன்புட் பண்ணி பார்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இப்போது குவாலிட்டி கிட்ட கொடுத்துருக்கிற அந்த பார்ட்டு, அதாவது அந்த மாடல் வந்து CMM ப்ரோக்ராமர் வந்து அதில் ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணிடுவார். இப்போது நம்ம மேனுஃபேக்சரிங்கில் கொடுத்து இருக்கிற அந்த மாடலும் இதுவும் ஒரே மாடல் தான். அந்த ஒரு மாடல் வந்து ப்ரொடக்ஷனில் கொடுத்தோம், அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண பார்ட்டு நம்ம குவாலிட்டி கிட்ட கொடுப்போம். ஏன்னா செட்டப் அப்ரூவல் வாங்கணும் இல்லைங்களா, அதனால் நம்ம குவாலிட்டி கொடுப்போம். குவாலிட்டி கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து ரெடியாக ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாடலுக்கு ஜென்ரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அவங்ககிட்ட பாட்டு கொடுத்தோம்னா அவங்க அந்த பாட்டை வச்சுட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி விட்டுருவாங்க. ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சிங்களன்னா நமக்கு ரிசல்ட்டு கிடைச்சிரும். பாட்டு என்ன டைமென்ஷனில் இருக்குது, மாடலில் என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அப்போ எங்கெங்கே கரெக்ஷன் இருக்குது அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் சொன்னால் ப்ரோக்ராம் வந்து கரெக்ட் பண்ணிவிடுவார். அதுக்கு அடுத்ததாக கரெக்ஷன் பண்ண பாட்டு மறுபடியும் குவாலிட்டி கொடுப்போம், அவங்க வந்து செக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க மிஷின் ஓடுறதுக்கு. ஸோ கண்டினியூவாக மிஷின் ஓடும். இது போல் வந்து 3D மாடல் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்று நம்பர் 2 வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த பார்ட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த 3D மாடல் வந்து ரொம்ப ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுது. இல்லைன்னா ஒரு டிராயிங் எடுத்துகிட்டு 2D ப்ரோக்ராமு போடணும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு, அது ரொம்ப லேட் ஆகிடும். அதே போல் CMMல செக் பண்ணுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா இவங்க பாட்டு ரன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா அங்கே அவர் மேனுவலாக செக் பண்ணணும். டைம் வந்து அதிகமாகும், லாஸ் ஆஃப் டைம் வந்து அதிகமாகிடும். ஸோ இந்த 3D மாடல் வந்ததுனால ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக போயிடுது, சேம் டைம் வந்து அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.